இந்த விஷயம் வந்து உள்ளபடி வந்து எவ்வளோ ஒரு கபட நாடகமாக இவர்கள் அரங்கேற்றார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. வானதி அவர்கள் சொல்கிறாங்க அரெஸ்ட் பண்ணும்போது, வீட்டுக்கு வெளியே வச்சு அரெஸ்ட் பண்ணும்போது என் டீம் அங்கே இருக்காங்க, என் டீமோடு சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கள். காவல்துறை இதுக்கு அனுமதி கொடுக்குது. எப்படி? அரசுனா அரசு தானே, டீமோடு சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே அனுமதி கொடுக்குறதுக்கு. இப்போ வானதி ஒரு எம்எல்ஏ, உங்களுக்கு ஏன் அந்த பயம் வருது? தனியாக அரெஸ்ட் பண்ணாக்கா நம்ம மேலே ஏதாவது சார்ஜ் ஷீட் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு வாங்கி மொத்தமாக அரெஸ்ட் பண்ணால் கல்யாண மண்டலத்தில் அடைப்பாங்கன்ற மாதிரியான அவங்க சொல்கிறதுக்கேற்ற இவங்க செய்கிறதும். ஹெச் ராஜா பாருங்கள், ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணுன்றது மாதிரியே பேசுகிறார். காவல்துறை வாகனத்தில் ஏற சொன்னால் நாய் வண்டியில் ஏற மாட்டேனாக்கா அவருக்கு தெரியாதா சார்? நீங்கள் வந்து அடுத்த பாஜகவுடைய தலைவர் லிஸ்ட்டு பேரில் அவர் பேரும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப என்ன சொல்கிறது, திமுக அதுக்கு அடுத்து இந்த விஷயத்தை பூதாகரம் ஆக்குவதற்கு அவர் வந்து கரெக்டாக ஒரு வார்த்தை எடுத்து கொடுக்குறாரு. அப்போது காவல்துறையை வந்து நாயின்னு சொல்லிட்டிங்கன்னா வந்து காவல்துறை சும்மா இருக்குமா? தமிழ்நாடு அரசு சும்மா இருக்குமா? உடனே வழக்கு போடும். உடனே வந்து பிஜேபி எதிர்த்து வந்து இவங்க ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பாங்க, இவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு நாடகம். அண்ணாமலை அவர்கள் நீங்கள் வழக்கமாக பாருங்கள், ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் வைக்கிறேன்னு சொல்லும்பொழுது அவர் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அவர் வராரு, வந்த உடனே சார் நான் வந்து போலீஸ்க்கு ஒத்துழைக்கிறேன் சார், நான் இப்போ சார் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னேன், வாங்கன்னு ஏற போகிறாரு. கூட இருக்கிற தற்கொலைலாம் என்ன தெரியுமா கற்றுது? போலீஸ் அராஜகம் ஒழிய. ஏண்டா உங்கள் ஆளே நான் வரேன் ஒத்துழைக்கிறேன்னு போகிறாரு, நீங்கள் போலீஸ் அராஜகம் ஒழிய. ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து இவர்கள் வந்து என்றைக்கெல்லாம் திமுகவிற்கு ஒரு பேராபத்து வருகிறதோ அன்றைக்கு பெரியாரை கையில் எடுத்து ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சீமானா இருக்கட்டும், பிஜேபியும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் இவங்க நடத்தக்கூடிய நாடகம் கிட்டத்தட்ட ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அவங்க டிவிக்கு கேட்பது போல் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. மத்திய அரசு தானே வந்துச்சு, உளவுத்துறை இந்த மாதிரி விஷயம் சப்மிட் பண்ணிடுச்சுல, அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே. அமலாக்கத்துறை வந்து கைது பண்ணிட்டு போனால் நீங்கள் விட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? தொட்டு பார்க்காது சீண்டி பார்க்காத மறுபடியும் பேச போகிறாரா? கிடையாதுல்ல. நேரடியாக நடவடிக்கை எடுப்பதை விடுத்து இது என்ன மாதிரியான நாடகம், எதை மடைமாற்றுவதற்கான நாடகம் அப்படின்னு ஒரு விஷயம். அப்போ இந்த 1000 கோடி பற்றி பேசிடக்கூடாது, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை குறித்து பேசிடக்கூடாது, உங்கள் 2 பேரை மட்டுமே பேசணுமா? இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை வரும்போது தான் இந்த பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு பேச வைக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏன் பேசுவான்னு நமக்கு நல்லாவே தெரியும்.